ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள் என்று தான் சொல்ல முடியும். எனவே 2025ஆம் ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய வாழ்வில் ஆசீர்வதித்து 2026ஆம் ஆண்டவர் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். ஆண்டவராகி தேவன் தாம் இந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் முடித்து தரும்படியாக நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற முடிவு, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்வில் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க போக்கியம் வரத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மை கிருபை உங்கள் வாழ்வில் தொடர தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் ஆண்டவராய் தேவன் வந்து பழிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அவனமாகவே ஆண்டவராய் தேவன் இந்த கடந்த வருஷத்துல நான் எதிர்பார்க்க அந்த காரியம் நடக்கலே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இந்த புதிய வருஷத்துல நடக்க கர்த்தர் உதவி செய்வா. இந்த புதிய வருஷத்துல தேவனாய் கர்த்தர் உங்களை அதிசயமா, ஆச்சரியமாக, நன்மையாக ஆண்டவராய் தேவன் தாமே புதிய சந்ததிகள் உங்களுடைய கர்ப்ப கனிகளை ஆசீர்வதித்து புதிய வேலைகளை கர்த்தர் தந்து, புதிய பிசினஸ்களை கர்த்தர் தந்து, புதிய வாகனங்களை கர்த்தர் தந்து, உன்னுடைய பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கையை இணைத்து புதிதான ஆண்டவராகிய தேவன் எல்லாமே நியூ திங்ஸ், புது காரியங்களை உங்க வாழ்வில ஆண்டவர் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிற காரணம் என்னவென்றால், அவரை நீங்கள் பின்பற்றுகிறதுனால, அவரை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, அவரை நீங்கள் வணங்குகிறதுனால, அவரை நீங்க தொழுது கொள்ளுகிறதுனால, அவர் வார்த்தையே பிடித்து கொண்டு அவருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்காக தேவன் உங்களுக்கு ஏற்ற நேரத்துல, ஏற்ற சமயத்துல, ஏற்ற வருஷத்துல உங்களுக்கு நன்மை செய்வான். உங்களுக்கு கீழாக்காம மேலாக்குவான். உங்க போக்கியம் வரத்தையும் ஆசீர்வதிப்பான். உன் தேவனாய் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மானுவேலரா தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். எபினேசரா இம்மட்டுமா காத்த தேவன் எந்த வருஷத்திலையும் ஆண்டவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். அந்த தேவன் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவராகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேசுதமாக நாளுக்கு கூட ஒரு வசனத்தை வாசித்து இந்த வருஷத்துல நாம் இந்த வார்த்தைக்காக நாம செபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சேசுதமாக அந்த வார்த்தையை நாம படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் உங்களுக்கு நன்றா தெரியும். இந்த உபாகமம் முழுவதுமாவே ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், Deuteronomy 28 chapter verse 1 to 14. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களில் நீங்கள் பின்னதாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தயவாக பைபிளை திறந்து அதை நீங்கள் படித்துக் கொள்ளும்படியாக நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆசீர்வாதங்களை குறிக்கிறத பார்க்கிறோம். அதோடு கூட இரண்டாவது பாகமாக 15ஆம் வசனம் முதற்கொண்டு வசனம் 68 வசனங்கள் இவைகளை கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கும் 2 பாகங்களாக காணப்படுகிறத பார்க்கிறோம். நிபந்தனைகள், நிபந்தனையும் ஆசீர்வாதங்களும், நிபந்தனைகளும் ஆசீர்வாதங்களும். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நிபந்தனை ஆசீர்வாதம், நிபந்தனையும் ஆசீர்வாதமும். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் இது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அற்புதமான வார்த்தையை, அந்த வார்த்தை 8ஆம் வசனம், உபாகமம் 28:8, Deuteronomy chapter 28 verse 8. கர்த்தர் உனக்கு களஞ்சங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசத்துல நம்மை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொந்தம். நம்ம தகப்பன் அவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம், நம்ம ரட்சகர், நம்ம ஆத்மா ரட்சிப்பின் தெய்வம் அவர்தான். ஆகவே உன் தேவனாகிய கர்த்தர், உன் தகப்பனாகிய
ஆண்டவர் உன் பிதாக்களுடைய தெய்வம், உன் பெற்றோர்களின் தெய்வம், உன் ஆத்மா ரட்சகர் என்று வார்த்தைகளை பைபிள்ல நிறைய படிக்கலாம். ஆகவே உன் தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் தேசத்துல நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவில்ல, உலகம் முழுவதுமாக எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னாக்கா 195 நாடுகள் இருக்கு. 195 நாடுகள். இவைகளில 193 சிட்டிஸ், அதாவது ஸ்டேட்ஸ், கண்ட்ரிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா. 2 மட்டும் வித்தியாசமானது. ஆகியனால ஆக மொத்தத்தில் 195 கண்ட்ரிஸ். இவைகளில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒன்று கொடுத்திருக்கிற தேசம் எந்த தேசம்? எந்த ஊர்ல பிறந்து இருக்கிறீங்க? நாம் எங்க இருந்தோம்? மெய் ஊர்ல பரலோகத்தில் இருந்தோம். பிற்பாடு பை ஊர் ஆகிய கர்ப்பத்திலிருந்து இருந்தோம். அந்த பை ஊர்ல இருந்து இப்ப பொய் ஊர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமியில, இந்த பூமியில இருக்கக்கூடிய 195 கண்ட்ரிஸ், ஸ்டேட்ஸ், நாடுகள். அந்த நாடுகளில நீ எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? தேவன் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார் அந்த தேசத்தை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளை சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கானான் தேசத்தை வாக்கு செய்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த நாடெல்லாம் உனக்கு சொந்தமானது. யோசுவா புஸ்தகத்துல நீ கால் மதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தம். நைல் நதி முதற்கொண்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இவைகளெல்லாம் உனக்கு சுதந்திரமா கொடுக்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு ஊர்ல பிறந்தோம், ஒரு ஊர்ல வளர்ந்தோம், இன்னொரு ஊர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு ஊர்ல நாம் அறியாத ஒரு ஊர்ல சிட்டிசன் ஆயிட்டோம். ஒரு அமெரிக்கா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியா இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், சொன்ன இல்லைங்களா 100 லண்டனா இருக்கலாம், 195 நாடுகள், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், இப்படி நியூசிலாண்டா இருக்கலாம், பிரசிலாண்டா இருக்கலாம். எந்தெந்த நாடுகள் இருக்கணுமோ அந்த நாடுகள் பேர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். நிபந்தனைகளும் ஆசீர்வாதமும். அந்த உபாகமம் 1 முதல் 14 வசனங்களில வாசிக்கிறோம். 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கவனமா செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவைகள் படி செய்யவும் அவைகளுக்கு கீழ்ப்படியவும் இருப்பாயானால் பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களிலும் மேன்மையாக ஆண்டவர் நம்ம வைப்பார். நம்ம போக்கிய வரத்தை ஆசீர்வதிப்பார். கர்ப்ப கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் மாபிசுகிற தொட்டியை உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். அந்த பிசினஸ்களை ஆசீர்வதிப்பார். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். உன்னுடைய கர்ப்ப கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் வயல்வெளிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் களஞ்சங்கள் நிரம்பி இருக்கும். தேவன் இவைகள் எல்லாம் ஆசீர்வதித்த வானத்தின் பலகனிகள் வாசல்களை திறந்து, வானத்தின் பொக்கிஷ சாலை கர்த்தர் திறந்து எடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வதிப்பார். இவ்வளவு அற்புதமாக தேவன், நீ கடன் கொடுக்கிறவனா இருப்பாய், கடன் வாங்காத இருப்பாய், உன்னை கீழாக்காம மேலாக்குவார், உன் வாழாக்காம தலையாக்குவார். இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுத்தாரு. இவைகள் எல்லாம் நம்ம மேல வந்து பலிக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்ததெல்லாம் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தையை நமக்குள்ளா கிரியை செய்ய வேண்டும். நிபந்தனைகளும் ஆசீர்வாதங்களும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது, எப்படி, எதற்காக, ஏன்
என்றெல்லாம் கேள்வி கேட்குமானா நம் கீழ்ப்படிதல் அப்பொழுதுதான், செவி கொடுக்கும் பொழுது அப்பொழுதுதான், கை கொள்ள நடக்கும் பொழுது அப்பொழுதுதான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத பொழுதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல அற்புதமாக ஆண்டவர் சொன்னார், இந்த தேசமெல்லாம் உனக்கு சொந்தம். ஆகவே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1-3 வாக்கியங்கள், உன் தகப்பன் வீட்டை உன் தேசத்தை மறந்து விடு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அவர் கீழ்ப்படிந்தவரா போனார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8-13 வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8-13 வசனங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார், தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் போனார், கூடாரங்களை குடியிருந்தார், சாரலுடைய கர்ப்பம் செத்தது என்று நினைக்கவில்லை, விசுவாசித்தாங்க. ஈசாக்கு பிறந்தார். அற்புதமாக ஈசாக்குக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறந்தார்கள். யாக்கோபு 13 பிள்ளைகள், பெண் பிள்ளை 1, ஆண் பிள்ளைகள் 12. கோத்திரங்கள் பிதாக்கள் ஆண்டவராகி தேவன் 12 கோத்திரங்கள் நம்முடைய பிதாக்களை குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். தேவன் அவள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற தேசத்துல 2026ஆம் ஆண்டு நீங்கள் உங்களுடைய சந்ததிகள் பிறக்கும், நல்ல வேலைகளை அமர்த்தப்படுவீர்கள், நல்ல வீடு கட்டுவீர்கள், நல்ல இடங்களை வாங்குவீர்கள், நல்ல புதியதான வீடு வாசல்களை நீங்க வாங்குவீங்க. உங்கள் பிளான்கள் பலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்காக நான் வாழணும் என்ற வைராகியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிசினஸை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல வேலைகளை உங்க பிள்ளைகளுக்கு கிடைத்து நல்ல வேலையில அமர்ந்து ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நீங்கள் நிச்சயமாகவே அதெல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கி செய்வார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். சொந்த வீடுன்னு கலங்காத. வாடகை வீட்டுல இருக்கிறேன், லீஸுக்கு இருக்கிறேன், ஏதோ இரவல் இருக்கிறேன், ஏதோ சொந்தக்காரர் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க, ஏதோ நண்பர்கள் கொடுத்துருக்கிறாங்க, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டு இருக்கிற மகளே மகனே பயப்படாத. ஆண்டவர் உனக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். என் மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ இருக்கும் தேசத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வாக்கு தத்தங்களை கெட்டியாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும். பாருங்களேன், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1-11 லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் அவங்களுடைய வேலையாட்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகிறத பார்க்கிறோம். ஆகவேதான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ எந்த பக்கம் போறியோ அந்த பக்கம் போப்பா. அவர் ஏறெடுத்து பார்க்கிற சோதோம் குமர பட்டணத்தை. அந்த சோதோம் குமர பட்டணம் ஏதேன் தோட்டத்தை போல செழுமையா இருக்கிறதா. கடந்து போனார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25, 26 அந்த பட்டணம் அழிந்ததை பார்க்கிறோம். ஒளிஞ்சு போனது. சிலருடைய வாழ்க்கையில அந்த பட்டணத்துக்கு போனா அந்த பட்டணமே அழிஞ்சிடும், அந்த வீடே அழிஞ்சிடும், அந்த குடும்பமே அழிஞ்சிடும், அந்த குடும்பமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். பாருங்க, அது அவங்களுடைய ராசின்னு சொல்லுவாங்க. ராசி அதிர்ஷ்டமா துர்திருஷ்டமான தெரியாது. எனவே யூதா புஸ்தகம் 7ஆம் வசனத்தை கூட பாருங்களா. யூதாவின் புஸ்தகம் 7ஆம் வசனம், சோதோம் குமர பட்டணம் மாத்திரம் அல்லாமல் அங்க இருக்கிற சுற்றிலும் இருக்கிற அத்தனை பட்டணங்களும் அழிந்தது, மாண்டு போனது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். சில பட்டணங்களை மனம் திரும்பாத பட்டணங்களை ஆண்டவர் கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரையில, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினாலே அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரேசே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால்
அப்பொழுது ரட்டுடித்து சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் சீதோனுக்கும் தீருவுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும். வானம் பரிந்து உயர்த்தப்பட்ட கப்பனாகுமே, நீ பாதாளம் பரிந்தும் நீ தாழ்த்தப்படுவாய். உன்னால் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும். அவ்வளோ காரியம் கப்பனாகும். வானம் பரிந்து உயர்த்தப்பட்ட நிறைய பட்டணங்களை பாருங்க, வானம் பரிந்தும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் பட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது. ஒரு காலத்துல பெங்களூர் பட்டணம் ரொம்ப அருமையான பட்டணம், எப்பொழுது பாவத்துக்கு முதலிடமாக அடுக்கு. பயமா இருக்கு இந்த பட்டணத்துல பார்க்கும்போது. ஒவ்வொரு பட்டணத்துல தலைவிரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது பாவம். ஆண்டவர் கடிந்து கொண்டார். சோதோம் குமார பட்டணம் அப்படிதான் போனது. லோத்து ஒரு குடும்பம் மொத்தமே அழிந்தது. ஆனால் லோத்துவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. மோவாப் தேசத்தை பாருங்க, அற்புதமாக நகோமி தான் கணவன் பிள்ளைங்க அனைவருமே அந்த பட்டணத்துக்கு வருகிறாங்க. காரணம் என்னவென்றால், அந்த பட்டணத்துல அவங்க இருந்த அந்த பட்டணத்துல பெத்லெகேமில பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் உண்டாக நிமித்தமாக மோவாப் தேசத்துக்கு வருகிறாங்க. வந்து 2 ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறாங்க. எளிமையாக ஓர்பால், ரூத்து. நகோமியினுடைய கணவன் இறந்து போனார். பிள்ளைகள் 2 பேர் ஆண் பிள்ளைகள் இறந்து போனாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த பட்டணத்துல அந்த குடும்பம் இருக்க முடியாத ஒரு நிலை. ஆனா ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் 6ஆம் வசனத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து பெத்லெகேமில் மீண்டும் வயல்வெளிகள் விளைகிறது, அறுவடை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தான். அந்த குடும்பம் அற்புதமாக செழிக்க ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாத்தையும் இழந்து அந்த பெண்மணி போகிறத நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில அநேக ஊர்களுக்கு கடந்து சென்று கணவன் இறந்து போயிருப்பான், பிள்ளைங்க இறந்து போயிருப்பாங்க, மீண்டுமாக போன அதே வேதனையோட கவலையோட துக்கத்தோட வீடு திரும்புவாங்க. சில பேர் நான் பெரிய பெரிய பட்டணத்துல வாழ்ந்த குடும்பத்தை சண்டை போட்டு கணவனை கூட்டு வந்து கொன்று போட்டு இன்னொரு கணவனோடு கூட வாழ்கிறதும், அப்போ இன்னொரு குடும்பத்தோடு கூட இருக்கிறதும், நண்பனோடு கூட இருக்கிறதும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறத பார்க்க. அப்படிப்பட்டவர்கள் சோதோம் குமார பட்டணத்தை போல அழி உண்டாகும் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. சில பேர் சில பட்டணத்தை காலை வச்சா அந்த பட்டணமே இருக்காது. சில பேர் சில வீட்டுல காலை வச்சா அந்த வீடே இருக்காது. ஆனா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், எகிப்து தேசத்துல யோசேப்பை கொண்டு போனார்கள், சகோதரர்கள் விற்று போட்டாங்க. ஆனால் அந்த போத்திபார் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாரு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். யோசேப் நிமித்தமாக அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கு நீங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா 39ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், 21, 23, 22ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், 56ஆம் வசனம், 57ஆம் வசனம், 50ஆம் அதிகாரம் 19, 20. சகோதரர்கள் பயப்படுறாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் பயப்படாதுங்க, உங்களுக்கு முன்னதாக என்ன ஆண்டவர் அனுப்பினார். ஏன் அனுப்பினார் என்றால் ஜீவன், உங்களை ஜீவனை காப்பாற்றுவதற்காக என்ன ஆண்டவர் அனுப்பினார். ஆகவே தேசத்துல பஞ்சம் உண்டானாலும் யோசேப்பை கொண்டு எகிப்து தேசத்துல ஒரு ஆளுகை செய்து அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காகவும் மற்ற சுற்றிலும் இருக்கிற நாடுகளில தான் இனத்தையும் காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் யோசேப்பு கொண்டு போனார். ஏதோ ஒரு திட்டத்துல. ஒருவேளை நீங்களும் வெளிநாடுகளில் போய் இருக்கலாம், உங்க குடும்பங்களை அநியாயமா விட்டு இருப்பீங்க. உங்க உடன் பிறந்தவர்கள், உங்க கூட பிறந்தவங்க, உங்க அப்பா அம்மா, நீங்க வெளிநாடுல சுகமா இருக்கலாம். ஆனா பஞ்சத்துல இங்க வாடிக்கொண்டு இருக்கிற குடும்பத்தை நீங்க பாருங்க.
ஜெபிங்க, உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஆகவே மருமகள்கள் சில வீட்டுக்கு வந்தாக்கா அந்த வீடு நல்லா இருக்கும். ஆனா சில வீடுகள் குட்டி சவரா மாறிடும். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் 10 முதல் 31 வசனங்களில் அந்த வசனங்களை பாருங்கள். அவன் இருதயம் அவளை நம்பும். 15, 16, 20, 21 வசனங்கள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 முதல் 31 வசனங்களில் அதிகாலையில் எழும்புகிறான், வேலை செய்கிறான், படி அழுக்கிறான், வயல விசாரிக்கிறான், வயல வாங்குகிறான், கர்த்தர் பயப்படுகிறான். அற்புதமாக அந்த குடும்பம் விளக்கு அணையாத இருக்கிறாளாம். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, கவனித்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் ஆபிரகாம் நாட்கள் மட்டுமல்லாமல் ஈசாக்கினுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் பேசுறார் 6 வசனத்துல, ஈசாக்கே பயப்படாதே, நீ இந்த கேரா ஊர்ல குடியிரு, ஏனென்றால் உன் தகப்பன் என் வார்த்தையை கை கொண்டான். உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த வாக்குக்கு கீழ்ப்படிந்தால், உன் தகப்பன் என் வார்த்தை கீழ்ப்படிந்தனாலே ஆசீர்வதித்தேன். அதே வண்ணமாக நீ வார்த்தையை கை கொண்டு கீழ்ப்படிந்தே ஆனால், இதே தேசத்தில் நீ குடியிருப்பாயானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பஞ்சத்தில் நான் உன்னை போஷிப்பேன். பசியும் பட்டினமா இருக்கிற உன்னுக்கு நான் உதவி செய்வேன். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தரித்திரிய, பஞ்சமைய, பட்டினிய, வருத்தங்களைய ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுறதில்லை, ஆண்டவருடைய வார்த்தை கை கொள்ளுகிறது இல்லை, ஆண்டவருக்கு செவி கொடுப்பதில்லை. அதுதான் உபாகமத்தில் 1 வசனத்தில் வாசித்தோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, ஒரு வார்த்தையை கைக்கொள், ஒரு வார்த்தை கீழ்ப்படி, மேன்மையாக தேசத்தில் வைப்பார். வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 முதல் 29 வசனங்கள். 12ல ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், தேவன் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில அந்த இடத்துல அபிமெலேக்கு வருகிறார், துரத்துகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார். ஆனால் ஈசாக்கோடு கூட தேவன் இருக்கிறார். பெலிஸ்தர்கள் துரத்துகிறாங்க, அபிமெலேக்கு ராஜா துரத்துகிறார். ஆனா ஏசைக்கு போகிறாங்க, அந்த இடத்துல துரத்துறாங்க. சித்னாவுக்கு போகிறாங்க, அந்த இடத்துல துரத்துகிறாங்க. இன்னொரு இடத்துல போனாங்க, ரெகபோத்துன்னு பேர் வச்சாங்க, கத்த நாம பெருக செய்தா. பேர்சேபா, இந்த ஊரெல்லாம் ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அருமையான கத்தோட பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் ஒன்றுமில்லாம ஒரு தேசத்துக்கு போனா அந்த தேசத்துல தலைவனாக, ஒரு பெரிய ஊழிக்காரனாக, ஊழிக்காரியாக, அரசியல்வாதியாக, ஒரு கவுன்சிலராக, ஒரு எம்எல்ஏவாக, ஒரு எம்பி ஆக, ஏன் சொல்ல போனா சிஎம் ஆக, பிஎம் ஆக, எந்த ஊர்ல பிறந்தீங்க, எந்த ஊர்ல வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, நீ இருக்கிற தேசத்துல உன் தேவனாய் கர்த்தர் உன் கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பான். யோசேப்பை பாருங்க, அந்த தேசத்துக்கே அதிகாரியாக மாற்றி விட்டான். நீங்களும் அதிகாரியா இருக்கல ஒரு தேசத்துல, தேவன் செஞ்சது அது. எஸ்தர் புஸ்தகத்தை பாருங்க, 127 நாடுகள் ஆண்டு கொண்டு இருக்கிற அகஸ்வர் ராஜா நாட்களில் எஸ்தர் எங்கேயோ பிறந்து தாய் தகப்பம் இல்லாத ஒரு பிள்ளை வளர்க்கப்பட்டு மொர்தெகாய் மூலமாக தேசத்தின் பட்டணத்தின் ராணியாக மாற்றப்பட்டார். நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களையும் ராஜாதி ராஜா உங்களை ராஜாக்களை பார்க்கிற, பரிசுத்த ஜனமா பார்க்கிறா, பரிசுத்த கூட்டமா பார்க்கிறா, பரிசுத்தவான்களா பார்க்கிறா. யாக்கோபு பாருங்க, என் பிதாக்களின் தேவன், உன் பிதாக்களின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம், ஆதியாகமம் 35 அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள். கையும் கோலுமாக கடந்து சென்றேன், இப்பொழுது நான் 2 பரிவாரங்கள் உடையவனா மாறினேன். யாக்கோபு ஒண்டியா போனார், இப்பொழுது மனைவிகளோடு கூட, பிள்ளைங்களோடு கூட, ஆடு மாடுகளோடு கூட. மாமனார் 10 முறை சம்பளத்தை மாத்தினார், ஏமாற்றினார். ஆனாலும் தேவன் யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபு சம்பளத்தெல்லாம் டபுள் மடங்கு திருப்பி கொடுத்து பெரிய ஒரு சேனையாக யாக்கோபு வருகிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, உன்னை ஏமாற்றி இருக்கலாம் வேலை ஸ்தலத்துல,
அந்த எஜமானுக்கு முன்பாக நீ ஒரு ஓனரா மாறுவ. உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். நீ நீ உன் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக டபுள் ட்ரிபிள் போர்ஷனாக உனக்கு மாறும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 9ஆம் வசனம். கர்த்தர் உன்னை தேசத்துல நீ கால் மதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என் நாமத்தை எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல நீ மையப்படுத்துகிறாயோ அந்த இடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆராதிங்க. நீங்க இருக்கிற இடத்துல தேவனுக்காக வாழுங்க. அந்த தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். சொந்த வீடு, சொந்த பிசினஸ், சொந்த கடைகள், நீ ஒரு பெரிய ஓனரா ஆண்டவராகி தேவன் உன்னை கீழாக்காம மேலாக்க வல்லவரா இருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுகிறவரா இருக்கிறார். அந்த தேசத்துல மழை தருகிறார், செழிப்ப தருகிறார், வெளிச்சலை தருகிறார். பழையவைகளை நீங்கள் எடுத்து போட்டு புதியவைகளை சேர்த்துக் கொள்வீர்கள். அந்த களஞ்சியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை தருகிறவரா இருக்கிறார், ஆசீர்வாதத்தை தருகிறவரா இருக்கிறார், நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே 2026ஆம் ஆண்டுல கூட உன் தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் படி உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் அந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.